ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், GI டேக் ஃபார் தஞ்சாவூர் நேட்டிவ் ஒர்க்ஸ் அரும்பாவூர் உட் கார்விங்ஸ். நம்ம இந்த மே மந்த்தில் மட்டும் ஒரு 3 ஐட்டம்ஸ்க்கு GI டேக் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த 3 ஐட்டம்ஸும் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. GI டேக் வந்து ஒரு ஐட்டம்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐட்டமோட குவாலிட்டி ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கணும், அதாவது எக்ஸப்ஷனல் குவாலிட்டியாக இருக்கணும், அது வந்து ஸ்பெசிஃபிக் டு த ஆர்ஜினாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ஐட்டம்க்கு வந்து GI டேக் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான ஐட்டம்க்குலாம் GI டேக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி GI டேக் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மேனுஃபேக்சரர் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் மேலே எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்கு. இந்த GI டேக்கை யார் அப்ளை பண்ணி வாங்குவா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் நேட்டிவ் ஒர்க்ஸ்க்கு GI டேக் கிடைச்சிருக்கு. அப்போ யார் இதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் நேட்டிவ் ஒர்க்ஸை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆர்டிசன், அவங்களோட அசோசியேஷன் தான் GI டேக்குக்காக அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணி GI டேக் வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ரைட் இருக்கும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இப்போ தஞ்சாவூர் நேட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னா என்னன்னா பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பிளான்ட். இது வந்து ஒரு ஹைட்ரோஃபைட் பிளான்ட், அதாவது இது வந்து முழுமையா தண்ணியில தான் வளரும், இல்லைன்னா பார்ஷியலா வந்து தண்ணியில வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இதுல இருக்கிற ஸ்டெம் மாதிரி இருக்கிற இதை தான் வந்து பித் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணி இதை வச்சுதான் இந்த ஆர்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ட்ரெடிஷ்னலா செஞ்சுட்டு இருக்காங்களா, தலைமுறையா வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அரும்பாவூர் உட் கார்விங்ஸ்க்கு வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உட் கார்விங் பாத்தீங்கன்னா பெரம்பூர் டிஸ்ட்ரிக்டை வந்து சார்ந்தது. இதுல பாத்தீங்கன்னா பூவாகை, மேங்கோ ட்ரீ, லிங்கம் ட்ரீ, அதுக்கப்புறமா ரோஸ் வுட், நீம் ட்ரீ, இந்த மரத்துல இருக்கிற உட்ஸை பயன்படுத்தி தான் இந்த உட் ஹார்விங்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த உட் ஹார்விங்கை பேஸ் பண்ணி தான் நிறைய டெம்பிள்ல இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ், கார்விங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட் யூனியன்ஸ் மே நாக் அட் ILO's டோர்ஸ். நமக்கு தெரியும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லேபர் லாஸை வந்து அமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேபர் லாஸ்னாலே எதுக்கு இருக்கு அப்படின்னா லேபர்ஸோட வெல்ஃபேருக்காக இருக்கு. இந்த லாஸ்ல தான் லேபர்ஸ் வந்து எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எவ்வளோ மினிமம் வேஜஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே அதுல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா எல்லா இண்டஸ்ட்ரீஸும். ஆனா இப்போ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேவரா இந்த லேபர் லாஸை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்ரீயா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, மத்திய பிரதேஷ், ஒடிஷா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இந்த லேபர் லால. ஆனா அதை வந்து எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா 12 லாஸா மாத்திருக்காங்க. சரி, இந்த லேபர் லாஸ்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வரலாம். ஏன்னா லேபர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஆர்டிகல் 246 படி. அதனால இதுல ஸ்டேட்டுக்கும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் இருக்கு. லேபர் லாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு லா வந்து தேவைப்படுது, அவங்களோட ஜியாகிரபி, அவங்களோட பாப்புலேஷனுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லா தேவைப்படுதுன்னா அவங்க வந்து ஒரு நியூ லேபர் லா வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த இருக்கிற லேபர் லாலே அவங்க வந்து என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். ஆனா இந்த ரெண்டும் பண்ணும்போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கன்சர்ன் வாங்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னும் இல்ல நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க கொண்டு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கன்சர்ன் வச்சிருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல தலையிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லேபர் லாவை அமெண்ட் பண்ணா யாருக்கு பாதிப்பு, லேபர்ஸ்க்கு தான் பாதிப்பு. ஏற்கனவே லேபர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த லாக்டவுனால. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லா லேபர்ஸுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ்லாம் போடுறது நல்லா இல்லைல்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை தலையிட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இதனால லேபர் யூனியன், அதாவது நம்ம கண்ட்ரில இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல நம்ம இந்தியாவும் ஒரு மெம்பரா இருக்காங்க. ஸோ அவங்களோட கன்வென்ஷனை நம்ம கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம நடந்தாகணும். அதனாலதான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட ஏஜென்சி. இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல லேபர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒவ்வொரு
கண்ட்ரிலையும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பின்பற்றணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க எப்ப ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னா 1919 ஃபார்ம் ஆயிருக்காங்க. இவங்க தான் யுனைடெட் நேஷன்ல இருக்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிலே ஃபர்ஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 187 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ் 193ல இருந்து 186 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா குக் ஐலாண்ட்ஸும் இங்க இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்துல. இவங்களுக்கு 40 ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கு வேர்ல்ட் ஓவர். அதுக்கப்புறமா இவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து 2700 மெம்பர்ஸ் வந்து 150 நேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இவங்க என்னென்ன மாதிரியான லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி வந்து ப்ரொடக்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஒர்க் கண்டிஷனை கொண்டு வரது, ஃப்ரீடம், ஈக்விட்டி, செக்யூரிட்டி, டிக்னிட்டி இதெல்லாம் லேபர்ஸ்க்கு வந்து எப்படி கொண்டு வரது, இது சம்பந்தமா 189 கன்வென்ஷன் அண்ட் ட்ரீட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அட் ஒர்க், அதுக்கப்புறமா அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட், எலிமினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர், இந்த மாதிரியான நிறைய கன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் இந்த கன்வென்ஷன்ல சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கண்ட்ரில என்ன பண்ணி ஆகணும், அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா 2017ல ஒரு கன்வென்ஷன் கொண்டு வருவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அந்த டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட இஷ்டப்படி அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல வேண்டாம்னா அவங்க விட்டுலாம், அவங்கள வந்து கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்மளோட இந்தியா வந்து கமிட் ஆகிருப்போம். ஆனா இப்போ நடக்கிறதுலாம் அந்த மாதிரி இல்லை. அவங்கள வந்து கம்பல்சரியா இந்த மாதிரி 8 hours 12 இந்த மாதிரி 12 hours பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க ILOல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. நேபாள் சம்மன்ஸ் இந்தியன் என்வாய் ஓவர் பார்டர் ரோ. இந்தியன் அம்பாசிடர் டு நேபாள் வினய் மோகன் குவர்த்தா கிட்ட நேபாள் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க இந்த காலாபானி வழியா கட்டிட்டு இருக்கு லிங்க் ரோடுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேபாள் இந்தியா இஷ்யூ பத்தி நமக்கு தெரியும். இயர்லி மவுண்ட் கைலாஷ்க்கும் லேக் மான்சரோவருக்கும் ஹிந்து பிலிகிரிம்ஸ் போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து 2 ரூட் இருக்கு. ஒன்னு சிக்கிம் நெதுலா பாஸ், இது வழியா போகும்போது 2 to 3 வீக்ஸ் ஆகும். அதே மாதிரி இங்க உத்தரகாண்ட்ல இருக்கிற லெபுலேக் பாஸ் வழியா போவாங்க. இது வழியா போனாலும் 2 to 3 வீக்ஸ் தான் ஆகுது. ஆனா இந்த ரோடு வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கு. இது வந்து சரி பண்ணா சீக்கிரமே போலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு லிங்க் ரோடு வந்து இந்த ரீஜன் வழியா ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த லிங்க் ரோட் பாத்தீங்கன்னா இங்க இருக்க காலாபானி ரீஜன் வழியா போகுது. இந்த காலாபானி ரீஜன் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் டிஸ்பியூட்டட் ஏரியா. ஏன்னா 1816ல நேபாள் கிங்டமும் இங்கிலீஷ் கவர்மெண்டும் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரீட்டி படி பாத்தீங்கன்னா எது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் அப்படின்னா, இந்த லைன் வழியா ஒரு காலி ரிவர் வந்து போகுது. இந்த காலி ரிவர் தான் பார்டர் அப்படின்னு சைன் பண்ணிருப்பாங்க. ஆனா ரிவர் அப்படிங்கிறது நேரா போகாதுல, இதுல வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுதான் வந்து மெயின் ரிவர் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா நேபாள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ட்ரிபியூட்டரி போகுதுல, இதுதான் வந்து மெயின் ரிவர், இது வரைக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுலதான் இந்த காலாபானி ரீஜன் வருது. இது வந்து ரொம்ப நாளாவே நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் டிஸ்பியூட்டா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம 2 கண்ட்ரிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் ஆகல. 2014ல மோடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுனால இது வந்து 2014 அக்ரிமெண்ட்க்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம நேத்து பார்த்ததுதான். ரைட் டு ரிலிஜியன் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ரெஃபரன்ஸ் டு லார்ஜர் பெஞ்ச். அதாவது 2018 செப்டம்பர்ல சபரிமலா ஜட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது சபரிமலைக்கு உமன்ஸும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த பெஞ்ச்ல வந்து எவ்வளோ ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னா 5 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இவங்க தான் இந்த ஜட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 25 படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இருக்கு. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ரிலீஜியனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தா எல்லா பீப்புளும் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம், ஸோ உமனும் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இது வந்து எங்களோட எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா அதை ரிவ்யூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 137ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 137ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ஜட்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. எப்படி ரிவ்யூ பண்ணணும் இதெல்லாம் வந்து எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 145 படி ரூல்ஸ் மேக் பண்ணி
ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 145ல ஒன்றும் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக என்ன விதமான ரூல்ஸும் மேக் பண்ணிக்கலாம், பார்லிமெண்டோட லாக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு கேஸை வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே யாரு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ கேசஸ் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸை வந்து விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை விட அதிகமான ஜட்ஜஸை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பெட்டிஷனை விசாரிப்பாங்க. இப்படிதான் காலங்காலமா நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த சபரிமலா கேஸை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான ஜட்ஜஸ் வந்து வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போதும் 5 ஜட்ஜஸ் தான் விசாரிப்பாங்க, ரிவ்யூவையும் 5 ஜட்ஜஸ் தான் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க அவங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல யாரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தா, ரஞ்சன் கோகாய் இருந்தாரு. அவர் தலைமையில தான் இந்த 5 ஜட்ஜ் பெஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க என்ன மாதிரியான டாஸ்க்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சபரிமலா கேஸை மட்டும் ரிவ்யூ பண்ண போறதுல அது கூடவே இதே மாதிரி சேமான நம்ம கண்ட்ரில இருக்கிற எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரியான பிராக்டிசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவுடி போக்ராஸ் அப்படின்னு ஒரு பீப்புள் இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு பிராக்டிஸ் இருக்கு, ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அப்படின்னா என்னன்னா, உமன்ஸோட ஜெனிட்டல் பார்ட்ஸ்ல வந்து கொஞ்சத்தை வந்து கட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து அங்க இருக்கு. அதுக்கப்புறமா பாசிவ் உமன்ஸ் வந்து இன்டர்ஃபேத் மேரேஜ் பண்ணா அவங்க வந்து போகக்கூடாது டெம்பிள்குள்ள. அதுக்கப்புறமா முஸ்லீம் உமன்ஸ் வந்து மசூதிகளுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து நாங்க ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு அந்த ரிவ்யூ பெஞ்ச் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நவம்பர் 14, 2019 வரைக்கும் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நவம்பர் 18, 2019ல இருந்து நமக்கு புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துருவாரு, போப்டே வந்து வந்துருவாரு. இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து பழைய சீஃப் ஜஸ்டிஸ் ஃபார்ம் பண்ண பெஞ்ச் வந்து கலைஞ்சிரும்ல, ஏன்னா அவரே வந்து போயிட்டாரு. அதனால இப்போ இதை ரிவ்யூ பண்றதுக்காக அவர் வந்து புதுசா 9 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆனா இது வந்து இப்போ COVID-19 இவங்க விசாரிக்காம இருக்காங்க. இப்போ என்ன அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் கிட்ட இப்போ நீங்க 9 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. முன்னாடி 5 இருந்துச்சு, இப்போ 9 ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஓகே. ஆனா முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் எதுக்கு லார்ஜர் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணல? எப்பவுமே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து விசாரிக்கும் போது ஒரிஜினல்ல இருந்து ஹையரான நம்பர்ஸ் தானே ஃபார்ம் பண்ணணும், எதுக்கு அவர் வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் தானே ரிவ்யூ பண்றதுக்கு நாங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருந்தோம், நீங்க எப்படி எல்லா இஷ்யூவையும் மொத்தமா போட்டு அதை ரிவ்யூ பண்ணுவீங்க? சபரிமலா கேஸ் வேற, ஒவ்வொரு ரிலிஜியனோட இஷ்யூஸ் வந்து வேற, அது எப்படி நீங்க சேர்த்து வந்து நீங்க விசாரிக்கலாம்? இப்படிலாம் நிறைய அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமையில இருக்கிற இந்த ரிவ்யூ பெஞ்ச், இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 137 படி என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பண்ணலான்னு மட்டும் தானே சொல்லியிருக்காங்க. இத்தனை பெஞ்ச் இருக்கணும், அதை விட அதிகமா இருக்கணும்லாம் எதுலையுமே கொடுக்கல. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர். அவங்க வந்து ஜஸ்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளையும் எடுக்கலாம், இதுல வந்து யாரும் கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த பெஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒவ்வொரு கேஸும் பாத்தீங்கன்னா, சில கேஸ்ல வந்து 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருப்பாங்க, சில கேஸ்ல வந்து 9 ஜட்ஜ் பெஞ்ச் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரு ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இதுல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சேம்பர் பெஞ்ச். சேம்பர் பெஞ்ச் அப்படின்னா ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் தான் இருப்பாரு. இவர் வந்து என்ன மாதிரியான கேஸ் எல்லாம் விசாரிப்பாங்கன்னா, பெயில் ஹியரிங், அதுக்கப்புறமா PIL பெட்டிஷன், இதெல்லாம் இவர் விசாரிப்பாரு. அடுத்து டிவிஷனல் பெஞ்ச். டிவிஷனல் பெஞ்ச்னா 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கப்படுற கேஸ் எல்லாமே இந்த டிவிஷனல் பெஞ்சால தான் விசாரிக்கப்படும். அதுக்கப்புறமா இப்போ 2 பேர் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு விஷயத்துல வந்து 2 பேருக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 2 பேர்ல யாரு சீனியரோ அவரோட வியூ தான் ப்ரிவேல் ஆகும். அடுத்து 3 மெம்பர் பெஞ்ச். 3 மெம்பர் பெஞ்ச்னா 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கேசஸ் வரும்போது மட்டும்தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 3 மெம்பர் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா மோஸ்ட்லி வந்து டிவிஷனல் பெஞ்ச்ல எல்லாம் முடிச்சிருவாங்க. ப்ரியாரிட்டி கேசஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கும் போது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது 3 மெம்பர் பெஞ்ச் வந்து
வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அதோட நேம்லே நமக்கு தெரியுது. இந்த பெஞ்சை மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 3 பெஞ்சும் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து முடிவெடுக்கிறது தான் ஒவ்வொரு கேஸ் டு கேஸ். இப்போ ஆர்டிகல் 145ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னா அதுல 5 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மினிமம் இருக்கணும், மேக்சிமம் வந்து எவ்வளோ நாளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா எப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, எப்போ வந்து கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ சபரிமலா கேஸ்ல ஏன் வந்து 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணாங்க? இதுல வந்து கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதனாலதான் அங்க வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துலயும் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ஆர்டிகல் 143க்கு கீழே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அவருக்கு ஏதாவது டவுட் இருந்து ஏதோ ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னா அவர் வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து 143க்கு கீழே ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு, ஏதாவது ஒரு அட்வைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா அந்த அட்வைசஸை கொடுக்கறதுக்கும் எந்த பெஞ்ச் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னா மினிமம் 5 இருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேல எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் வந்து யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணுவாரு. ஆரோக்கிய சேத்து டேட்டா புரோட்டோகால் நார்ம்ஸ் இஷ்யூட். ஆரோக்கிய சேத்து ஆப் பத்தி நமக்கு தெரியும். இது வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல உருவான ஒரு ஆப். கவர்மெண்ட் சைட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கிற நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இவங்க தான் இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்றது மூலமா நமக்கு இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு காட்டும். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் அண்ட் GPS இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் செயல்படும். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றது மூலமா உங்களோட டிவைஸ்க்குன்னு ஒரு யூனிக்யூ ஐடி இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ நானும் வந்து இந்த ஆரோக்கிய சேத்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு யூனிக்யூ ஐடி இருக்கும். இப்போ நம்ம 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் அண்ட் GPS மூலமா உங்களோட யூனிக்யூ ஐடி இருக்குல்ல, அது வந்து என்னோட ஆப்ல வந்து போய் சேவ் ஆகி இருக்கும். அதே மாதிரி என்னோட யூனிக்யூ ஐடி உங்களோட ஆப்ல வந்து சேவ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு கொரோனா இருக்கு, ஸோ நான் போய் டெஸ்ட் பண்றேன், எனக்கு பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வந்தப்புறம் அந்த அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஆரோக்கிய சேத்து ஆப் அதுல இருக்கிற டீடைல்ஸ், நான் யார் கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கேன், அப்ப நீங்களும் இருப்பீங்க அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல, அதெல்லாம் அவங்களோட சர்வர்ல வந்து ஏத்திடுவாங்க. ஏத்திட்டு யாரெல்லாம் வந்து என் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன போகும், ஒரு அலர்ட் போகும். அப்போ எனக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு உறுதி ஆன உடனே கவர்மெண்ட் வந்து என்னோட டீடைல்ஸ் வந்து அவங்களோட சர்வர்ல ஏத்தின உடனே உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், உங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு, ஏன்னா நீங்க கொரோனா பாசிட்டிவான ஒரு பேஷண்ட் கிட்ட கான்டாக்ட்ல இருந்திருக்கீங்கன்னு மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவர்மெண்ட்க்கு ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும். யாரெல்லாம் வந்து எந்த ஏரியால வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, இதெல்லாம் ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிருக்க நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம கான்டாக்ட் பண்ணல யாருக்கும் கொரோனா வந்திருக்கு, ஸோ நம்ம சேஃப்டியா இருக்கணும், டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளும் வந்து முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம். இதோட புரோட்டோகால் இது எப்படி செயல்படும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை கவர்மெண்ட். இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டாஸ் வந்து எவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருப்போம், எவ்வளோ நாள் கழிச்சு அதை டெலீட் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரணமா ஒரு யூசரோட டேட்டா வந்து 30 days வச்சிருப்போம். அவங்களுக்கு வந்து அறிகுறி இருக்கு, இல்லை அவங்க கொரோனா பேஷண்ட் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து 45 days வச்சிருப்போம். இல்லை பாசிட்டிவான பேஷண்டோட டீடைல்ஸ் வந்து அவங்க சரியானதுக்கு அப்புறமா ஒரு 60 days வரைக்கும் வச்சிருப்போம். இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பீப்புள்ஸோட எந்த விதமான பிரைவசி டேட்டாஸையும் நாங்க வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லோயர் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் அட் கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் டையிங் டியூ டு வைரஸ் ஸ்டடி. அதாவது பிரிட்டன்ல இருக்கிற ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஸ்டடி வந்து நடத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, April 20 இங்கிலாந்துல நடந்த இறப்புகள்ல 2500 டெத்ஸ் வந்து லோயர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது டிரைவர்ஸ், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க, செஃப், அதுக்கப்புறமா ஹோம் கேர் இதுலலாம் ஒர்க் பண்ற உமன்ஸ், மென்ஸ், இவங்க தான் வந்து இறந்து போயிருக்காங்க அதிக அளவுல. ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்குறவங்களை விட இந்த மாதிரி ஒர்க் பார்க்குறவங்க தான் அதிகமா இறந்து போறாங்க அப்படின்னு வந்து இந்த ஸ்டடி வந்து சொல்லுது. ஆனா இந்த ஸ்டடி வந்து ஒரே ஒரு நாள தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இங்கிலாந்துல மட்டும்தான் நடத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஸ்டடி தான். இதை வச்சு நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. வித் ஆயில் பிரைசஸ் கிராஷ் அண்ட் COVID-19 சவுதி அரேபியா கான்ஃபரன்ஸ் டபுள் கிரைசிஸ். நம்ம நேத்து ஒரு எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது குளோபல் லெவல்ல
அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் வந்து இந்த COVID-19க்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், எனர்ஜி செக்டாரில் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் அப்படின்னு. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜிக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் படித்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவோட பட்ஜெட்ல 87% ஆஃப் ரெவன்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில தான் டிபெண்ட் பண்ணி இருக்கான். அப்போ இப்போ இந்த பீரியட்ல ஆயில் பிரைஸ் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அதான ஆயிலோட டிமாண்டே இல்லை, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரன் ஆகல, டிரான்ஸ்போர்ட் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை வேர்ல்ட் லெவல்ல. அதனால அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜரான ரெவன்யூவே ஆயிலாக தான் இருக்கும். அதுலேயும் சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா 87% வந்து ஆயிலே தான் நம்பி இருந்திருக்காங்க. அதனால இப்போ அவங்களோட பிரின்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இனிமேல் நம்ம மற்ற எக்கனாமிக்கல் செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட எக்கனாமியை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், ஆயிலே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. எதனால அவங்களோட எக்கனாமி வந்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு சில ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் COVID-19 எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் நடக்கல, மேஜரா வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்கல. அதுக்கப்புறமா ஏன் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியாச்சு? ஒன்று வந்து ஆயில் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால ஆயில் பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருந்த பிரைஸ் வார். அதாவது ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் ஒபேக் பிளஸ் குரூப்பிங்ல வந்து இருப்பாங்க. ஒபேக் அப்படின்னா நமக்கு தெரியும், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் குரூப். இதுல வந்து 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிஸ். ஓகேவா? எதுக்காக இந்த குரூப் இருக்கு அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆயில் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க எப்படி வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது, எப்படி கரெக்டான ப்ரைஸை வந்து கொண்டு வர்றது, இதுக்காக உள்ள ஒரு குரூப் தான் இது. இதுல வந்து சவுதி அரேபியாவும் உண்டு. அதுக்கப்புறமா லேட்டரா என்னாச்சு அப்படின்னா ரஷ்யாவும் இதுல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க 2014ல. அப்போ சவுதி அரேபியாவும் ரொம்ப பெரிய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி, அதே மாதிரி ரஷ்யாவும் பெரிய ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ நீ வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாலும் எல்லாருக்குமே ஆபத்து தான். ஏன்னா நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், விற்கணும் அதை. ஏன்னா நிறைய கண்ட்ரில வந்து ஆயில வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா வித்தாகணும். அப்ப அந்த டைம்ல யாருமே டிமாண்ட் பண்ணலன்னு வைங்களேன், தர ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது, ஒரு லிமிட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அப்பதான் நம்மளோட பிரைஸும் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு அப்படின்னா இந்த COVID-19 வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணி ஆகணும், ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணி ஆகணும்னு. முன்னாடி வந்து நிறைய தேவைப்பட்டிருக்கும், பீப்புளுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், இதனால இவங்களும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே அளவுல இப்பவும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், யாரு வாங்குவா? யாருமே வாங்க மாட்டாங்க. இவங்களும் வச்சுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா வித்தாகணும். அப்போ யாராவது வாங்குங்கப்பா, நாங்க வந்து ரொம்ப ரேட்டை கம்மி பண்ணி போட்டு தாரோம் அப்படின்னு கேட்பாங்க. இதே நிலைமை தான் அமெரிக்காலையும் ஏற்பட்டுச்சு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா யாருமே வாங்கல, அதனால நாங்களே காசு தரோம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. அதனாலதான் அவங்களோட பிரைஸ் வந்து நெகட்டிவா போச்சு. ஸோ இந்த மாதிரி நிலைமை வந்து வந்ததுனால இந்த ஒபேக் பிளஸ், அதாவது ரஷ்யா அதுக்கப்புறமா ஒபேக்ல இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது சவுதி அரேபியா என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்யா நீ வந்து ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரஷ்யா வந்து கேட்க மாட்டாங்க, ஏன் நீங்க வந்து கம்மி பண்ண வேண்டியதானே, நாங்க எதுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சவுதி அரேபியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களும் கம்மி பண்ண மாட்டோம், நாங்களும் அதிகப்படுத்த போடுறோம், அப்ப எல்லாருக்குமே விலை கம்மி ஆகட்டும், எல்லாருக்குமே லாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எதனால இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம 5th ஏப்ரல்ல பேக்ரவுண்ட் அந்த டீடைல்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரஷ்யா கூட சண்டை போட்டுட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணா யார்கிட்ட போய் விற்கிறது, விற்க முடியாதுல்ல, இங்கேயும் வைக்க முடியாது ரிசர்வ் பண்ணி. ஸோ தர ரேட்டுக்கு தான் கொடுத்தாகணும். அதுவும் அவங்களோட எக்கனாமி டவுன்ஃபால் ஆனதுக்கு ஒரு காரணம். இப்போ உங்களுக்கு நீங்க புதுசா அன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு புரியாது. நீங்க 5th ஏப்ரல்ல நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து அவங்களோட இன்டர்னல் இஷ்யூ, ஏமன் கூட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஏமன்ல இருக்கிற ஹவுதி ரிபல்ஸ், இந்த குரூப்ஸ் வந்து எப்பவுமே சவுதி அரேபியாவுக்கு அகேன்ஸ்டா டெரரிஸ்ட் அட்டாக், ப்ராக்சி வார்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக அதிலே வந்து குறியா இருந்துட்டு அவங்களோட எக்கனாமியை வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன். இப்போ வந்து நாங்கள் எங்களோட எக்கனாமியை டைவர்சிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டிஸ் லிங்க்டு டு இ பிளாட்ஃபார்ம் see 65% ரைஸ் இன் கவுண்ட் போஸ்ட் லாக்டவுன். அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மார்க்கெட்ஸோட
எண்ணிக்கை வந்து 65% வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரி இண்டிபெண்டன்ட் வாங்கும்போது நம்ம கண்ட்ரில எப்படி இருந்தோம், ஃபுட் இன்சஃபிஷியண்டா இருந்தோம், நிறைய பேர் வந்து ஃபுட்டே இல்லாம இருந்தாங்க. அப்போ நம்ம கண்ட்ரியோட எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வரணும், எல்லா பீப்புளுக்கும் வந்து ஃபுட் வந்து கிடைக்கணும், ஸோ ஃபுட் செக்யூரிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்மா இருந்துச்சு. இதனாலதான் நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் கொண்டு வந்தோம். அப்போ கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபுட் சஃபிஷியண்டா ஆயிட்டோம். அப்போ இப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் வந்து முடிஞ்சாச்சு. ப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்கள்லாம் விற்கணும்ல, அதை வந்து ட்ரேட் பண்ணணும். அதானா எங்க போய் விற்பாங்க இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம்? ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ்ல தான் போய் விற்பாங்க. ஏன்னா அவங்க தனித்தனியா ஒவ்வொரு வீடா போய் விற்கிறது கஷ்டம். ஸோ மொத்தமா மார்க்கெட்ஸ்ல போய் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து விற்பாங்க. அதான ஆனா இந்த மார்க்கெட்ஸ்ல ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு சரியான விலையே கொடுக்கறது இல்ல. இவன் பாருங்க, அந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கார்டலைசேஷன்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் தான் ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் மார்க்கெட்ல போய் ஒரு ட்ரேடர்கிட்ட என்னோட நெல்லை வந்து வாங்கிக்கோங்க, மூட்டைக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேக்குறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டு, ஒரு 5 ரூபாய் தான் தருவேங்கிறாரு. அப்போ நான் என்ன நினைப்பேன், இன்னொரு ட்ரேடர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அவரு என்ன சொல்றாரு, அவரும் 5 ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ் கிட்டையும் நான் போய் கேட்டு பாக்குறேன், எல்லாருமே 5 ரூபாய் தான் சொல்றாங்க. இதுதான் கார்டலைசேஷன். அதாவது ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டு இவ்வளவுதான் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபார்மர்ஸால கொடுத்துதான் ஆகணும். ஸோ இதுதான் கார்டலைசேஷன். இந்த மாதிரி தான் ஃபார்மர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சரி இந்த மார்க்கெட்ஸ்லாம் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதுதான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் போர்டு. இதை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல எந்தெந்த மார்க்கெட்ஸ்லாம் இருக்கணும், எந்தெந்த ஏரியாலாம் மார்க்கெட்டா இருக்கணும், அந்த மார்க்கெட்ல எவ்வளோ பிரைஸ் வந்து இருக்கணும், அந்த பிரைஸ் வந்து கரெக்டானதா இருக்கா ஃபார்மர்ஸ்க்கு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா உழவர் சந்தைகள் இதெல்லாம் மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் கமிட்டி. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்க நிலத்துல விளையிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கண்டிப்பா இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்ஸ்ல தான் விற்கணும். வெளியில வேற எதுவும் ட்ரேடர்ஸ்ட போய் விற்க கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாதான் மார்க்கெட்ல வந்து பொருட்களை ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்க முடியும். அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கணும். அதுக்காக லைசன்சிங் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு நல்லது பண்றதுக்காக இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டியை கொண்டு வந்தாங்க. ஆனா இதுலயும் நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றத கண்டிப்பா வந்து எங்க கொண்டு வந்து விற்கணும், இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்ஸ்ல வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதானே. ஆனா இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஃபார்மிங்ல. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா இப்போ ஒரு லேஸ் கம்பெனியே எடுத்துக்கோங்க. இந்த லேஸ் கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபார்மர் வந்து உருளைக்கிழங்க வந்து விளைய வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபார்மர் கிட்ட அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு நீங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்புட்ஸ் வரும், எல்லாமே செஞ்சு தரோம், எல்லா காசும் தரோம், நீங்க வந்து விளைய வச்சு மட்டும் தந்து எங்க கிட்ட தந்துருங்க அப்படின்னு போடுவாங்க. இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஆனா இந்த ஏபிஎம்சி படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்றதை எங்க விற்கணும், இந்த ஏபிஎம்சிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்ல தான் விற்கணும். அப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை தடுக்கிறது மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த போர்டு கிட்ட வந்து என்ன வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். அதானே. இந்த லைசன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் வந்து இந்த போர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2003ல நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாடல் ஏபிஎம்சி ஆக்டை வந்து கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரணும், என்ன அப்படின்னா சரி அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஆக்ட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து சொல்லணும்,
அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஆனால் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் அக்ரிகல்ச்சரல். ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை அதை கொஞ்ச நாள் கழிச்சு தான் விற்கணும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதில் வரும்? அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டில் வரும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் சம் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அதுதான் ENAM, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். இது வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங் போர்ட்டல். இதுல பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரில இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஏபிஎம்சி இருக்காங்கல்ல, எல்லா ஸ்டேட்லயும் ஏபிஎம்சி இருப்பாங்க. அந்த ஏபிஎம்சிக்கு கீழே நிறைய மார்க்கெட்ஸ் வந்து செயல்பட்டு இருக்கும். இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது மூலமா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம விற்க முடியும். இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்காக தான் ENAM வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏபிஎம்சிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகியிருக்கும். ஆனா இதை வந்து 2016 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் சேருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் சேருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ENAMனு போர்ட்டலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட ஏபிஎம்சி மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் இந்த போர்ட்டலை வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொஞ்சம் ஸ்டேட்ஸ் தான் அவங்களோட ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த போர்ட்டலை வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இன்னுமே ஜாயின் ஆகலை. அதனால ENAM போர்ட்டல்ல கொஞ்சம் தான் கனெக்டிவிட்டி இருக்கு. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் ஆகவே இல்லை. ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னாச்சு, கண்டிப்பா எல்லாருமே மார்க்கெட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது, மார்க்கெட்டு போய் விற்க முடியாது. ஆனா இந்த ஆன்லைன்ல ஈஸியா வந்து எல்லாரும் என்ன பண்ணிடலாம், வித்துடலாம்ல. இந்தியா ஃபுல்லா எந்த மூலைனாலும் வித்துடலாம் எல்லா மார்க்கெட்டுமே. அதனால இப்போ இந்த ENAMல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ நாளும் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மார்க்கெட்ஸ் வந்து ஜாயின் ஆகாம இருக்காங்க அப்படின்னா, நிறைய மார்க்கெட்ஸ்ல வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லையா. நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மார்க்கெட்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. அதனாலதான் வந்து அவங்க ஜாயின் ஆகாம இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணணும். அந்த மாதிரி சரி பண்ணா இன்னும் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து ENAM போர்ட்டல்ல ஜாயின் ஆகும். இதனால ஃபார்மரோட ப்ராடக்ட் வந்து ஒரு மூலையில இருந்து இந்தியாவில் எந்த மூலையிலனாலும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.